வெல்கம் டு கேஎஸ் கேமர். எங்கே வந்திருக்கோம்னா நம்ம பாலக்காடு ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். பாலக்காடு ஃபோர்ட்டில் நம்ம இதுதான் என்ட்ரன்ஸு. இதான் என்ட்ரன்ஸு. நம்ம இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். பார்க்கலாம். நிறையா வியூஸ்லாம் இருக்குது. நிறையா கப்புள்ஸ், நிறையா பேர் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. நிறையா வந்திருக்காங்க கைஸ். நான் யார் கூட வந்திருக்கேன்னா நானும் கார்த்தியும். இவர் தான் கார்த்தி. நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட் கோஸ் டு சேம் கார்னர். நம்ம அடுத்து எங்கே போயிட்டுருக்கோன்னா இந்தமாரி இந்த நம்ம ஃபோட்டோ நடந்து போயிட்டுருக்கோம் மேலே. இது அந்த காலத்து கல்லுங்கள் பாருங்க. இன்னமும் கிட்டத்தட்ட 20-30 நூற்றாண்டா இது அப்படியே இருக்குது. எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இது வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் நமக்கு நிறையா வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. ஆனால் இப்போ பாருங்களேன், இதில் எல்லாத்துலேயுமே செடி கொடிலாம் நிறையா இருக்குது. ஃபோர்ட்டு உள்ள நிறையா இல்லை. பாருங்க, தண்ணிலாம் இருக்குது. அந்த காலத்தில் இந்த தண்ணிலாம் எதுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எதுக்கு தண்ணி இருக்குன்னா, அந்த காலத்தில் வீரர்கள்லாம் போருக்கு இந்த இடத்துல நின்று பதுங்கிருந்து தாக்க நடக்கிறப்ப யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு இந்த தண்ணி மாரி ஒன்று கட்டி வச்சு அதில் வந்து முதலே விட்டு வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் செங்கலில் தான் கட்டினது எல்லாமே. இது வந்து செங்கல் சூடு அந்த செங்கலை சூட்டு பண்ணி தான் வெளியெடுப்பாங்க. அப்பயே அதெல்லாம் இருந்திருக்கு. இது செங்கல். இந்த செங்கலுக்கும் அந்த செங்கலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ வர செங்கலுக்கும் ஏன்னாச்சுமாடா இது வந்து கேட்குறாங்க வேணாம். இது பழகையாக இருக்கும் பாரு. நல்லா எப்படியா அந்த காலத்தில் சிமெண்ட் இது சிமெண்ட் இல்லைடா, உனக்கு தெரியுதா இல்லையா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது மேலே டாப் வியூ. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே எங்கே வந்துருக்கோன்னா இந்த கார்னர் சர்க்கிள். இதுவும் பாலக்காடு ஃபோர்ட்டில் தான் இருக்குது. இது நம்மளோட 4வது சர்க்கிள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே கப்புள்ஸாக வந்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு நிறையா ஸ்பாட் இருக்குது. நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ஸ்பாட் இருக்குது இங்கே வேணால் வந்து பாருங்கள். நான் போன இடத்துல என்ன பண்ணிருந்தாங்கன்னு எனக்கே தெரில. நான் அதை வீடியோவில் ஏதோ தேடிட்டு இருந்தாங்க. அதை நான் இன்னும் வீடியோவில் காட்டாதனால தான் சந்தோஷம். நம்ம வீடியோவில் அந்த மாதிரியெல்லாம் வராது. பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பாலக்காடு ஃபோர்ட்டுக்குள்ளே தான் இருக்கோம். நிறையா வியூஸ் இருக்குது. இது பாலக்காடு ஃபோர்ட்டோட இல்லை, ராஜாக்கள் போன வழி. இதெல்லாம் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செடி கொடி மரம் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் தான் ராஜாக்கள்லாம் நடந்து வந்த வழி அந்த காலத்தில். இதுதான் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். எதை நோக்கினா இது ஃபுல்லாக அவுட்ரு பிளேஸ். இதை நம்ம இப்போ சுற்றி பார்க்கலாம். இது எல்லாமே நடந்து போயிட்டுருக்காங்க. இதை பார்த்து தான் இப்போ போயிட்டுருக்கோம். எல்லாமே மாங்காய் மரம் தான் நிறையா இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறையா ஃபேமிலிஸ்லாம் வந்திருக்காங்க இந்த இடத்துல. இங்கே வர மாரி இருந்தால் கப்புள்ஸாக வரலாம், ஃபேமிலியாகவும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வியூ பாயிண்ட்லாம் வந்து பாருங்கள். இப்போ அடுத்த வியூ என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நூற்றாண்டு 20 வருஷமாக இந்த மரம் இங்கே தான் இருக்குது. 20 வருஷம்ன்றதுக்கு மேலே நூற்றாண்டு கணக்காக இந்த மரம் இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். செம்ம வியூ கைஸ். நீங்கள் வந்தீங்கன்னா எல்லோரும் இந்த மரத்தை பார்த்துட்டு போங்க. நல்லா இருக்குது, அழகா. அந்த காலத்துலேயே நமக்கு இங்கே கோவில்லாம் இருக்குது, எல்லாம் இருந்திருக்கு. சாமி கும்பிட்ருக்க வழிபாடு அந்த காலத்துலேயே இருந்திருக்கு. தெய்வங்கள்லாம் நிறையா கோவில். ஃபோர்ட்டு இது உள்ள ஃபோர்ட்டு நம்ம உள்ளே வர வழியில் இதான் மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே தான் நம்ம வருது. இப்போ சாமி வழிபாடு ஃபுல்லாக நிறையா இருந்திருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே பாருங்கள், கோயிலுக்கான என்ட்ரன்ஸ் இங்கே தான் வந்திருக்கோம். இந்த என்ட்ரன்ஸ்லாம் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இதுதான் இங்கே பாருங்கள்
கோவில். இங்கே உள்ள கோவில் இதுதான் நம்ம ரோடு வழிபாடு. ஆஞ்சநேயர் எல்லாருமே இருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸில் தான் நம்ம இருக்கோம் பாருங்கள். நம்ம இதை விட்டு வெளியே வரோம். வெளியே வந்துட்டு வெளியே நிறைய மரம் நிறையா இருக்குது. இந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டு இதான் என்ட்ரன்ஸாக இருந்திருக்கு. இங்கே நீங்கள் வந்து நிறையா பேரை பார்க்கலாம். ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர், கப்புள்ஸ்லேருந்து எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸாக தான் யாரும் வரல, மற்றவங்கபடி மீதி வந்தவங்க எல்லாமே ஃபேமிலிஸ், நியூ மேரேஜ் எல்லாருமே தான் வந்திருக்காங்க. ஃபோன் பேசலையா? நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாரும் நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த விளாக்ஸை பார்க்கலாம். ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பாய். இதுதான்